தங்கம் மாதிரி வேஷம் போடலாம், ஆனால் தங்கம் ஆக முடியாது. தங்கம்னு நினச்சிக்கிட்டு அடுத்தவங்கள மட்டம் தட்டுறவங்களுக்கு நம்ம முன்னோர்கள் வச்ச பேர் தான் பித்தளை. ஈயத்தை விட பித்தளை கொஞ்சம் அதிகமாக ஜொலிக்கும், அவ்வளவுதான். ஆனால் நிஜத்தில் ரெண்டுமே தங்கம் இல்லையே. ஆனால் மங்களா இருக்கிற ஈயத்தை பார்த்து பல பலன்னு இருக்கிற பித்தளை ஏன் இகழ்ச்சியாக சிரிச்சதுன்னு தெரியுமா? அந்த போலி சிரிப்புக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்குது. வாங்க உண்மையான விளக்கத்தை டிகோட் பண்ணலாம். அடுத்தவன் குறைய தேடுற நேரத்தில் நம்ம கிட்ட இருக்கிற ஓட்டையை அடைச்சா வாழ்க்கை உருப்படும். தன்னை உயர்த்தி காட்டிக்க மற்றவங்கள தாழ்த்துற பித்தளை மனுஷங்க இப்போ ரொம்ப அதிகமாயிட்டாங்க. இது வெறும் பழமொழி இல்லை, நமது அறியாமையை சுட்டி காட்டும் ஒரு மிகப்பெரிய பாடம். தங்கம் மாதிரி மினுமினுப்பாக நடிக்கிற இந்த காலத்து பித்தளைகளுக்கு சீக்கிரம் கருத்து போகுங்கிற உண்மை தெரியறதே இல்லை. அடுத்தவங்க ஈயமாக இருக்கிறத பற்றி கவலைப்படுறத விட்டுட்டு பித்தளைங்க முதல்ல தங்கம் ஆகிறதுக்கு வழி பார்க்கலாம். பழமொழிகள் புரிந்தால்தான் அழகு. இந்த வீடியோவை அந்த ஒரு தங்கமான பித்தளைக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல பழமொழிகளின் விவரங்களை தெரிஞ்சுக்க டிகோடிங் பழமொழி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.